ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதம் முழுவதும் கர்த்தருடைய பண்புகளை குறித்து, அவருடைய அதிசயமான நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 84வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். ஆண்டவருடைய பண்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம், தேவன் எப்படிப்பட்டவராம்? சூரியனும் கேடகமும் ஆனவர். இந்த நாள் தியானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கேடகமானவர். கேடகமானவர் அப்படின்னா நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு முன்னாடி நின்று பாதுகாப்பாய் நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். பாதுகாக்கிறவர் அப்படின்னா நமக்கு வருகிற சோதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், அந்த மாதிரி சூழ்நிலையில் மாத்திரம் அல்ல, எல்லா போக்கிலும் வரத்திலும், நம்முடைய செயல்களிலும், எல்லா காரியங்களிலும், இந்த பூமியிலே மாத்திரமல்ல, நாம் உள்ளான மனுஷனிலும் நம்மை அவர் பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். பாதுகாக்கிற கர்த்தர் எப்படி இந்த உலக கவலைகளுக்கும் உலக பிரச்சனைகளுக்கும் மாத்திரம் அல்லாமல் நம்முடைய உள்ளான மனுஷன் வளருவதற்கும் அவர் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார் என்று ஒரு சில வசனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டதிலே நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அவர் யாருக்கு கேடகமாக பைபிளில் இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதில் முதல் வசனம், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிராமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிராம் குறித்து நமக்கு தெரியும், தன்னுடைய இனத்தாரையும் தேசத்தாரையும் விட்டு கர்த்தர் அழைத்த தேசத்திற்கு விசுவாசத்தோடு வந்த அவனை பார்த்து ஆண்டவர் கொடுக்குற வாக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க சூழ்நிலை முன்ன லோத்துவை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களோடு கூட அந்த ஆபிராமோடு இருக்கிற ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களோடு சண்டை யுத்தம் செய்து லோத்துவை திரும்ப கூட்டிக் கொண்டு வருவதான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒருவேளை நம்ம இடத்துல இருக்கிறதெல்லாம் இழந்து போனாலும் கர்த்தரை நம்பி நாம் ஒரு காரியத்தை எடுத்து வைத்திருப்போமானால் கர்த்தர் காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நம்மளால் செய்ய முடியாத அந்த காரியங்களையும் கர்த்தருடைய பலனை கொண்டு நாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த வாக்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்தது சங்கீதம் 3வது சங்கீதம் அதில் 3வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தாவீது ராஜா சொல்லுகிறார். எப்போ சொல்லுகிறார் அப்படின்னா, அதில் போட்டிருக்குது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய மகனால் துரத்தப்படுகிற பொழுது பயந்து ஓடுகிற ராஜா சொல்கிறாரு கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீராம். அவர் நெருக்கமான சூழ்நிலை, அவருடைய மகன் அவரை கொலை செய்வதற்காக தேடுகிற சூழ்நிலையில், அவரை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகியிருக்கிற சூழ்நிலையில், தேவனுக்கு அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று மக்கள் அவனை குறித்து சொல்லுகிற வேளையில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கேடகம் என் துணையும் என்று. ஒருவேளை இந்த காலை வேளையில் நமக்கு எதிராய் சத்துருக்கள் பெருகி இருந்தாலும், நமக்கு சாதகமான சூழ்நிலை நமக்கு இல்லாமல் இருந்தாலும், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகம் இருந்தாலும், கர்த்தரே தாவீதை போல நாம் கர்த்தரை பிடித்து கொள்வோமானால்
கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் என் தலையை அவர் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதிலேயே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஏறக்குறைய அந்த 22வது சங்கீதம் 18வது சங்கீதத்தை ஒத்த வசனம்தான். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 31வது வசனம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். தம்மை நம்புகிற, ஆண்டவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இங்கே இந்த என்ன சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னா, முதல் வசனத்தில் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது சந்தோஷமாய் தாவீது பாடின பாடல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்ன பார்த்தோம் சங்கீதத்தில் 3:3 அவனுடைய பிள்ளை அவனை துரத்தி விடும் பொழுது பாடின சங்கீதம்ட்டு. ஸோ தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான், கர்த்தரை தனக்கு பாதுகாப்பாக வைத்திருந்தான். அப்படின்னா எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக இருந்து அவனை நடத்தி கொண்டு போகிறான்னு அர்த்தம் இல்லை. தான் செய்கிற எந்த காரியத்திலும், தான் எடுக்கிற எந்த முயற்சியிலும் கர்த்தரை சார்ந்து இருந்தான், கர்த்தரோடு கூட இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆபத்தான சூழ்நிலையிலும், அவனுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்புகிற வேளையிலும் கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இங்கே நம்ம பார்த்தோம், இவன் என்ன பண்ணுறான், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார்னு எப்போ சொல்கிறான்? எல்லா சூழ்நிலைகளிலுமிருந்து அவன் விடுதலை ஆன போது, அவனுடைய எதிரிகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான், கர்த்தர் எனக்கு பலத்த அரண். மரண அலைகள் அவனை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் அவனை விடுவித்து பாதுகாத்தார். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி நின்று அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது, கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது. இப்போது நமக்கு ஒரு பயம், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நாம் சின்ன வயசில் ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு கரப்பாம்பூச்சி கண்டு நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். திடீர்னு கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். இல்லை, அந்த கரப்பாம்பூச்சி அப்போ நம்ம ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கர்த்தரை நம்ம முன்னாடி நமக்குள்ளாய் வைத்திருப்போமானால், அவரை நாம் விசுவாசிப்போமானால், நாம் எந்த தீங்குக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 115:11வது வசனம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே துணையும் கேடகமுமாக இருக்கிறார். நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை வருகிறது, ஆனால் நாம் கர்த்தரை நம்புவோமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். துணைனா நம்ம அம்மா எப்படி நமக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்களோ, நம்ம எப்படி அரவணைத்து கொள்கிறார்களோ, அதை காட்டிலும் மேலாக நமக்கு ஒரு ஆபத்து வருகிற வேளையில் அவர் நமக்கு பாதுகாப்பாக நிற்கிற கர்த்தராக இருக்கிறார். கோலியாத்தை குறித்து நமக்கு தெரியும், அந்த தாவீது கோலியாத்தை குறித்து. கோலியாத்தை எதோட கேடகத்தோடு ஈட்டியோடும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், கர்த்தரை நம்பி அவரை துணையாக வைத்து கொண்டு வருகிறான். அப்போது நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலைகள் வருது, நமக்கு பிரச்சனைகள் எழும்புகிறது அப்படின்னா, நாம் அந்த பிரச்சனைகளுக்கு தக்கதாக, இப்போ நமக்கு ஒரு பணப்பிரச்சனை வருகிறது அப்படின்னா, அந்த பணத்தை நாம் வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிப்பதை காட்டிலும், நமக்கு ஒரு பலவீனங்கிற பிரச்சனை வரும் பொழுது நாம் அதற்கு எதிராய் மருத்துவம் எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதை காட்டிலும், கர்த்தரை நமக்கு துணையாய் வைத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மனுஷனுடைய புத்திக்கு எட்டினபடி நாம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. அப்போது நம்மளால் முடிகிற பிரச்சனைகளில் நாம் தீர்த்துக்கலான்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியாத பிரச்சனைகள் என்ன பண்ண முடியும்? இப்போ கர்த்தரை நம்பி நாம் கர்த்தரை நம் துணையாக கொண்டு இருப்போமானால், அவரை நமக்கு பாதுகாப்பாக வைத்திருப்போமானால், நம்மாலே செய்ய முடியாத காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார், அவர் நம்மை நடத்துவார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறாராம். அவரை நம்புகிறவர்களுக்கும் மாத்திரம் அவர் கேடகமாக இல்லை, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு மாத்திரம் அவர் கேடகமாக இல்லை, நாம் நம்முடைய வழிகளில் உத்தமமாய் நடப்போமானால் நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். பைபிளில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபை குறித்து. ஆதியாகமம் 32:10 பார்த்தோன்னா, யாக்கோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும்
உண்மையாய் தன்னுடைய மாமன் லாபான் இடத்துல வேலை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வந்து கர்த்தரை நம்பி அவனுடைய வனாந்தர வழியிலையும் சரி, அவனுடைய மாமா வீட்டிலையும் சரி, அவன் ஏமாற்றப்பட்டாலும் அவன் யாரையும் ஏமாற்றாமல் கர்த்தரை பிடித்து கொண்டு உறுதியாய் நின்ற நிமித்தம், அவனுடைய உத்தமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் 2 பரிவாரங்களோடு திரும்பி வரும்படியாய் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 29வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 29 6வது வசனம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை அப்படின்னு ஆகீஸ் ராஜா இடத்துல தாவீது அடைக்கலமாய் போயிருந்த சமயத்தில் தாவீதை குறித்து ஆகீஸ் ராஜா சொல்லுகிற சாட்சி, நீ உத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருக்கிறார். அந்த உத்தமனுக்கு தான் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போது ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் நெருக்கம், நமக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம யாரும் பார்க்கல, நமக்கு யாரும் நம் கண்காணி அல்ல, நம்ம இடத்துல நம்மை சுற்றிலும் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உத்தமத்திலிருந்து நாம் கொஞ்சம் விலக நேர்ந்துருவோம். ஆனால் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாய் நாம் உத்தமமாய் நடப்போமானால் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதில் 5வது வசனம். நீதிமொழிகள் 30:5 தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்கிறவர்கள் அப்படின்னா வேற தப்பி போகிறதுக்கு வழியே இல்லை. கர்த்தர் மட்டும்தான் வழி, கர்த்தர் மட்டும்தான் விடுதலை, கர்த்தர் மட்டும்தான் நமக்கு சுகம், கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவரை அண்டிக் கொள்வதுன்னா அடைக்கலம். வழி இல்லை, வழி இல்லாதவர்களுக்கு அவர் அடைக்கலமானவர். அவரை அண்டி நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். சங்கீதத்தில் 2வது சங்கீதம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஏன்னா வேறு போக்கு இடம் இல்லை நமக்கு. ஒருவேளை நாம் நம்முடைய பலத்தில் ஓடலாம், நம்முடைய சுற்றி இருக்கிறவருடைய உதவியினால் ஓடலாம், அது நெடுநாட்கள் நம்மால் ஓட முடியாது. அப்போ நாம் கர்த்தரை பற்றி கொள்வோமானால், கர்த்தரை அண்டிக் கொள்வோமானால், அவரே நம்முடைய புகலிடமாய், அவரே நம்முடைய ஷெல்டராக இருப்பாரானால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். அவருடைய பாதுகாப்பில் நாம் பாதுகாப்பாக இருப்போம். யாருக்கெல்லாம் கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கேடகமாக இருக்கிறார், தாவீதுக்கும் கேடகமாக இருக்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பு. கேடகம் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறார். ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. திடீர்னு இன்றைக்கி பாஸ்ட் வந்ததுனால நமக்கே கொஞ்சம் தொண்டையில் அடக்கிது, இல்லை ஃப்ரீயாக பேசி. ஸோ இப்போது 2வதாக எப்படிப்பட்ட கேடகமாக இருக்கிறார் அவர்? இல்லை, அவர் ஆண்டவர் இப்போ பலவிதமான கேடகமாய், அதாவது பல விதங்களில் அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிற கர்த்தராக இருக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நாமும் நம்முடைய வழிகளை சீர்படுத்தவும், நாம் நிலைநிறுத்தவும், கர்த்தருக்குள்ளாய் நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கும் அந்த வழிகளை நாம் பிடித்துக்கொள்வது ஈஸியாக இருக்கும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதில் 36வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகம். நேரம் இல்லாதனால நம்ம அந்த வசனங்களெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் விட்டுட்டு போகிறோம். பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுகிறேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகம், ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு கேடகமாக இருக்கிறதாமாம். அந்த ரட்சிப்பில் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தா, மேலுள்ள வசனங்களையும் கீழுள்ள வசனங்களையும் நாம் படித்து பார்த்தோமானால் அந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கும், எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இது சிம்பிளாக இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த காலைவேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும், நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இல்லை, அப்போ கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணும்? பாதுகாக்கும். நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கும் அந்த ரட்சிப்பு. 2வது
நம்மை தக்க வைக்கும். அவருடைய ரட்சிப்பு, அவர் நம்மை ரட்சிப்பவரானால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், பாவ வழிகளை விட்டு விலகி இருப்போம், உலக ஓட்டத்திலிருந்து மாறி இருப்போம். அப்போது அந்த ரட்சிப்பு நம்மை தக்க வைக்கும். மூன்றாவதாக, அந்த ரட்சிப்பு எதிரி நம்மை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய ரட்சிப்பின் கேடகம் எதிரி நம்மை தாக்காதபடி, பிசாசான எய்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் விலக்கி நம்மை காத்துக்கொள்வார். அதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்னா, எனக்கெல்லாம் நான் கர்த்தருக்குள்ளாய் வந்த நாட்களில் ரட்சிப்பை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய மனைவியினோட கம்பல்ஷனில் நான் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். சர்ச்சுக்கெலாம் போவேன். எல்லோரும் கேட்டால் ரட்சிக்கப்பட்டுட்டே, ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படிம்பேன். ஆனாலும் அந்த பாவ சுவாபங்கள் என்னை விட்டு, ஜென்ம சுவாபங்கள் என்னை விட்டு விலகாமையே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் நான் அப்படி தான் இருந்தேன். என்றைக்கு உண்மையாய் கர்த்தர் என்னை தொட்டு என்னை ரட்சித்தாரோ அதற்கு அப்புறம்தான் அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு, இது பாவ வழி, இதில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி நான் அதிலேருந்து விலக ஆரம்பித்தேன். அப்போது இந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கும், நம்மளை காத்து கொள்ளும். அப்படின்னா உண்மையான ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்குள் வந்துச்சுன்னா நாம் பாவ வழிகளை விட்டு விலகிடுவோம், கர்த்தருக்கு பிள்ளைகளாய் நாம் நிற்போம். இரண்டாவதாக, சங்கீதம் 5:12 சொல்கிறது, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருடைய கேடகத்தில் ஒரு டைப் காருண்யம். காருண்யம்னா இரக்கம், இரக்கமுள்ள தேவன் அவர். அந்த இரக்கம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து வருகிறார். ஒருவேளை நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்திருந்தாலும் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மை அவர் பாதுகாக்கிறார். இரக்கம் என்னும் காருண்யத்தினால நம்மை அவர் எப்படின்னா, இந்த எரேமியாவில் 30 எல்லாம் பார்த்தோன்னா, அதுக்கு முந்தின வசனங்களில் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்களுக்கு இரக்கம் செய்வேன், மறுபடியும் அவர்களை கட்டுவிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தோடு மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து அவர்களை புறப்பட செல்வேன் என்று எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்னா, பாவத்தில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர்களை பாதுகாத்து திரும்பவும் அவர்களை நான் அழைத்து கொண்டு வருவேன் சொல்லி சொல்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் ஆண்டவருக்கு தூரமாக இருக்குமேமானாலும் நாம் மனம் திரும்புவோமானால், கர்த்தரை நோக்கி நாம் முறையிடுவோமானால், கர்த்தர் இந்த காலைவேளையில் சொல்லுகிறார், அவருடைய இரக்கம் என்னும் காருண்யம், இரக்கம் என்னும் கேடகத்தினாலே நம்மை திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். நான் மெய்யான விடுதலை நம்முடைய ஏசப்பா கொடுக்குற விடுதலை மாத்திரம்தான். அந்த விடுதலையை நாம் பாதுகாப்பாய் பெற்றுக்கொள்வோமானால் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மனம் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததாக, சங்கீதம் 91:4 அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆண்டவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நாம் நிற்கும்போது அந்த சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்குமாம். நாம் சத்திய வழிகளை விட்டு, உண்மையான வழிகளை விட்டு விலகாமல் சத்தியபரராகிய அவரை நாம் தொழுது கொள்வோமானால், அவருடைய வழிகளில் நாம் சத்திய வழிகளில் நடப்போமானால் அவர் நமக்கு கேடகமாக இருக்கார். அது நிமித்தம் நமக்கு வரும் நிந்தைகள், பாடுகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவரை நாம் பிடித்து கொண்டு அவரை முன்மாதிரியாக வைத்து அவருடைய வழிகளில் நாம் நடப்போம் பொழுது அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்கும். அந்த சத்திய வழிகளில் நாம் எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நாம் அவருடைய சத்தியத்தை விட்டு விலகாதபடி நாம் நடப்போமானால் அந்த வழியிலே அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். யாக்கோபை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 39:9 யோசேப்பை குறித்து, யாக்கோபை குறித்து முன்னமே பார்த்தோம். நம்ம யோசேப்பு அவனுக்கு வந்த எல்லா நிந்தைகளிலும் அவன் பொய் சொல்லலை, உண்மையாக இருந்துக்கிட்டான். அவன் எந்த தவறும் பண்ணாமலும் அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில் போட்டாலும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும், அவன் மேலே இல்லாத பழிகளை சுமத்தும் பொழுதும் அவன் கர்த்தருக்குள்ளே இருந்தபடியினால், கர்த்தரை விசுவாசத்தபடியினால், அவனுடைய கர்த்தருடைய உண்மை அவனுக்குள்ளே இருந்தபடினால் அவன் எந்த பாடு, எந்த தீங்கு, எந்த பிரச்சனைகள் வந்த பொழுதும் அந்த உண்மையை விட்டு அவன் விலகவே இல்லை. இப்போ இவனே 3 விதமான சூழ்நிலைகள் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழிகளில் நாமும் ஏதாவது ஒரு வழியில் நாம் சிக்கொண்டு போகலாம். ஒருவேளை
நம்முடைய சகோதரர்களால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் நாம் வந்து எதிரிகளாக பார்க்கப்படலாம். அவர்கள் நம்மை வந்து புறம் தள்ளுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, போத்திபார் வீட்டில் இருந்தது போல் ஒரு சூழ்நிலை வரலாம். செய்யாத தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கலாம். ஒருவேளை சிறைச்சாலை இல்லாமல் குற்றம் நம்ம மேலே வந்திருக்கலாம். இதெல்லாம் எதற்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த யோசேப்பை போல் நாம் கர்த்தருடைய வழிகளில் உண்மையாய் நாம் நடப்போமானால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தால் ஏற்ற வேளையிலே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 33:29 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்படி அவர் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய இந்த மனிதர்களால் முடியாது, கூட இருப்பவர்களால் முடியாது. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொஞ்ச காலம் உதவி செய்யலாம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். தாய் எப்போ மறப்பாங்க அப்படின்னா, அவங்கனால எவ்வளவு திராணி இருக்குதோ அவ்வளோ உதவி செய்வார்கள். அதே போல் நம்முடைய சகோதரர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த திராணிக்கு மேலே அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார், நான் உங்களை மறவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த சூழ்நிலை, எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு அவர் உதவி செய்வார், நமக்கு அவர் சகாயம் செய்வார். அதுக்கு நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே நாம் இருக்கணும். அவர் நமக்கு பாதுகாப்பு, அவரை அறியாத உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பை கொடுப்பார், கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருக்கிறார். எப்பொழுது அப்படின்னா, அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, நம்மை அவருக்குள்ளாய் நிலைப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவராக, சகாயம்னா உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்யாமல் அவர் யாருக்கு உதவி செய்வார்? ஆனால் நாம் அவருக்கு பிடித்த வழிகளில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுபோல் நாம் என்ன பண்ணணும்னா, எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எல்லா பாதுகாப்பையும் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வேண்டிய ஒரே விஷயம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போது தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். தேவனிடத்திலிருந்து தேவன் எப்பொழுது நமக்கு வந்து உதவிகள் செய்வார்னா, அவருக்கு நாம் நெருங்கி பிரியமாக இருக்கும் பொழுது. நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் காலை தூரம் வந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை வாங்கி கொண்டு போகிறோம். அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கிற வேளையில், இன்னும் பிரியமாய் நடக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் நமக்கு போக்கிலும் வரத்திலும் நம்மளை காத்து கொண்டு வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மோடு கூட இருந்து சமாதானமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரவர் போதுமானவராக இருக்கார். நம்மளுடைய வேண்டாத வழிகளில் நடக்காமல் நம் கால்களை விலக்கி அவர் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்னா, நமக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசம்னா நம்பிக்கை வரணும். நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நமக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வரணும். நாம் என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்முடைய பார்வை எங்கே போகுது, மேலே போகிறதே இல்லை. நமக்கு சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், நம்மளோடு கூட இருக்கிறவர்களை நோக்கி நம்முடைய பார்வை போகிறது. ஆனால் ஆண்டவர் மேலே இன்னும் அதிகம் விசுவாசம் வைத்து ஆண்டவரிடத்திலே நாம் ஒன்றை கேட்போமானால் அவர் நமக்கு போதுமானவராய், பாதுகாக்கிறவராய், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த காலை வேளையிலே நான் வந்து உங்களிடத்தில் சொல்ல வரும்போது, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் நம் ஆண்டவரை பிடித்து கொள்வோம், அவரிடத்தில் கேட்போம். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் யாவரும் உட்காந்துரும். பாஸ்டர் வருவாங்க.